ஹலோ, வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை பொரியலுங்க. நான் கீரை பொரியலுக்கு சிறுகீரை தாங்க எடுத்திருக்கேன். இந்த சிறுகீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சிறுகீரையில் இரும்பு சத்து, நார்ச்சத்து அதிகம் இருக்குதுங்க. அதனால் இது மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்க்குதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. இந்த சிறுகீரையை எப்போல்லாம் எடுத்துக்கலாம், எப்படியெல்லாம் எடுத்துக்கலான்னு வீடியோ எண்டில் பார்க்கலாங்க. வாங்க இப்போ சமைச்சிக்கலாம். கீரையை சமைக்கிறதுக்கு நம்ம கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கீரையை க்ளீன் பண்ணுறது நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணால் பத்தாதுங்க, நல்லா 2 டைம் 3 டைம் க்ளீன் பண்ணுங்க. அப்போ தான் மணல் இல்லாமல் இருக்குங்க, இல்லைன்னா மணல் நெருன்னு வருங்க. கீரையில் தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றணுங்க. அப்போ தான் கீரையில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகும். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். அடுத்து நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்து கீரையை பொரியல் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினது 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மிளகா, காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. 2 கிள்ளி போட்டு அது நல்லா பொரியணுங்க. நல்லா செவக்க வரணுங்க. கருகவும் விடாமல் வெள்ளையாக இல்லாமல் செவக்க வந்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கீரையை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் புளிஞ்சு. அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வெங்காயத்தோடு சேர்த்துக்குவோம். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி இல்லாமல் எடுத்து போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொரியல் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா பொரியல் குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா கீரையிலே நார்மலாகவே தண்ணி சத்து இருக்கும். அதனால் நம்ம இறுக்கி பிழிஞ்சாங்க கீரையை போட்டு சமைக்கணும். இப்போ பாருங்கள், அப்படியே ட்ரையாக இருக்குது பாருங்கள். இல்லைனாக்கா குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பொரியல் மாதிரி வராது. இதை இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு பரட்டி விடுவாங்க. கீரை இப்போ குக் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம குக் ஆனதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இப்போ நான் தூள் உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டுக்குவோம். நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் 1 கப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தாங்க. இந்த கீரையை எப்பெல்லாம் சாப்பிட்லான்னா இரவு நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமானாக நேரம் எடுக்குங்க. கீரை சாப்பிடும்போது நான்வெஜ்ஜும் பால் ப்ராடக்ட்டும் எடுத்துக்கக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க, கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. Bye to all அன்பின் வண்ணம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நீ கண்டென்ட்டோட பார்க்கலாம்.